CLT, CFC, IIPC, SCD, SRI அப்படின்னு 5 பில்லர் பத்தி நாம படிச்சிருக்கோம். எல்லாரும் படிச்சிருக்கீங்கல? அந்த 5 பில்லர்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது SRI. SRI அப்படினா Social Responsibility Initiative அப்படிங்கறத நாம படிச்சிருக்கோம். இப்போ Social Responsibility நம்மளால சமூகத்துக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கறது நம்ம சின்ன வயசுல இருந்தே நாம பார்த்துட்டு வர ஒரு விஷயம் தான். நம்மளால முடிஞ்ச உதவியை பிறருக்கு பண்றதோ ஒரு நல்ல பழக்கம். அதை நாம இங்க வந்துட்டு SRI அப்படிங்கறத படிச்சப்பறம் இன்னும் உங்களோட வாழ்க்கையில சமூகத்துக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் என்னெல்லாம் உங்களால ஹெல்ப் பண்ண முடியும், என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு சில விஷயத்தை இன்னும் அதிகமா நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க வாழ்க்கையில. அப்படி இந்த SRI படிச்சப்பறம் உங்களோட வாழ்க்கையில இன்னும் என்னெல்லாம் நீங்க சமூகத்துக்கு பண்ணிருக்கீங்க, பண்ணணும்னு நினைப்பீங்க அப்படின்றத உங்களால ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். சொல்றீங்களா? நம்ம நாடு வளர்ச்சி அடைகிறதுனால நிறைய மரங்கள் வெட்டப்படுது. அந்த மரங்களை வெட்டுறதுனால நாம நிறைய மரங்களை நடணும். சரிடா, ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்த சமூகத்துல நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி எக்கச்சக்கமான வெஹிக்கிள்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான பில்டிங்ஸ் வருது, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வருது. அப்ப இவ்வளோ வளர்ச்சி அடையுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா நிறைய இயற்கை அழிக்கப்பட்டுட்டு வருது. அப்படி இயற்கை அழிக்கப்பட்டுட்டு வர வர நம்மளோட இயற்கையில எவ்வளோ மாற்றங்கள் நிகழும். நிறைய காத்து பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை, எவ்வளவோ பிரச்சனைகள் வர செய்யும். அப்படி அந்த பிரச்சனையை தடுக்கணும்னா ஒரு மாணவனா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன மரக்கன்றதை நடுறது மூலமா இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷனை நம்மளால கொடுக்க முடியும். இது ஒரு நல்ல விஷயம். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க இதுக்கு. வேற என்னெல்லாம் பண்ண முடியும்? ஓகே, இப்போ ஃபுட் பத்தி சொல்றாங்க. ஃபுட் அப்படிங்கிறது இப்போ நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ மனிதர்கள் உயிர் வாழணும்னா ஃபுட் இல்லாம வாழ முடியாது. சிலருக்கு இந்த ஃபுட் அதிகமா கிடைக்கும், சிலர் அந்த ஒருவேளை ஃபுட் கூட இல்லாம எவ்வளவோ கஷ்டப்படுறவங்க இந்த சமூகத்துல இருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்துல நாம நம்ம கிட்ட அதிகமா இருக்குன்னு பார்ட்டின்ற பேர்ல கல்யாணம் அது இதுன்னு எக்கச்சக்கமா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணி அதிகப்படியா வேஸ்ட் பண்றோம். அப்படி வேஸ்ட் பண்ற ஃபுட்டே இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சா இது ஒரு சமூகத்துக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல செயல். நல்லா இருக்கு, கை தட்டுங்க எல்லாரும். சமூகத்துக்கு இப்ப கொடுக்க முடியும். சொல்லுங்க. இப்போ வந்து பிளட் டொனேட் பண்ணலாம் மேம். பிளட் டொனேட் வந்து இப்போ யாருக்காச்சும் பிளட் தேவைப்பட்டா நம்ம பாசிட்டிவ்ல இருக்க இவங்களுக்குலாம் நம்மளோட பிளட்டு தரலாம். ஸோ அப்படி கொடுக்க நமக்கு அது சோஷியலில் இதில் ஆட் ஆகும். ஸோ சில டைம் நமக்கும் பிளட்டு தேவைப்பட்டா நம்மளுக்கும் அது வரும் பிளட்டும். வெரி குட். இப்போ பிளட் டொனேட் பண்றது இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா எப்போ யாருக்கு ஆக்சிடென்ட் ஆகும், எப்போ யாருக்கு உடம்பு சரியில்லாம ஆகும் நம்ம சொல்ல முடியாது. அப்படியே ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நம்மளால ஒரு பிளட் கொடுக்க முடிஞ்சு அதால அவங்க வாழ்ந்தாங்கன்னா இது ரொம்ப பெரிய நல்ல விஷயம். அப்படி இந்த காலத்து சமூகத்துல பசங்க நிறைய பேர் பிளட் டொனேட் பண்ண ரெடியா இருக்காங்க. இப்போ பிளட் டொனேட் பண்ணி நம்மளால ஒரு உயிர் வாழ்றவங்க அப்படின்றது ஒரு நல்ல சமூகத்துக்கு இப்ப நாம செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். நல்லா கிளாப் பண்ணுங்க. அது இல்லாம இன்னும் உங்களால என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் சொல்றீங்களா? ஓகே, ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கெல்லாம் ஃபுட் ப்ரொவைட் பண்ணணும். இப்போ நம்ம நிறைய அனிமல்ஸ்க்கு உணவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வீட்டில் வளர்க்குற அனிமல்ஸ்க்கெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிற ஓனர்ஸே சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஆனால் அது இல்லாமல் எத்தனையோ இப்போ நம்ம ஸ்ட்ரீட்ல நிறைய டாக்ஸ், கேட் எல்லாமே ஃபுட்டு இருக்கா இல்லையான்னு தெரியாது, யார் ஃபுட்டு கொடுப்பாங்கன்னு தெரியாது. அப்படி ஸ்ட்ரீட்ல இருக்கிற நிறைய அனிமல்ஸ்க்கு நம்மளால ஒரு வேலை ஃபுட்டு கொடுக்க முடிஞ்சுன்னா இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. வெரி குட். அடுத்து கை தட்டுங்க நல்லா. வெரி குட். இப்போ வந்து நம்ம கிட்ட எவ்வளவோ ட்ரெஸ் இருக்கு, நம்ம கிட்ட நிறைய வசதி இருக்கும். அப்படி
அந்த ட்ரெஸ் கூட கிடைக்காம எவ்வளவோ பசங்க ஸ்ட்ரீட்லயும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி துணி இல்லாதவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்ல நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்து நம்ம கொடுத்தோம்னா இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். இப்படி நிறைய நல்ல விஷயம் உங்ககிட்ட இருக்கு, அதெல்லாமும் நீங்க அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. சரியாடா? இப்போ இந்த SRI அப்படின்ற பில்லரை நம்ம படிச்சது மூலம்